ஹalleluya 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 தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम को धन्यवाद हो. புதிய எருசலேம் திருச்சபையின் வாயிலாக இந்த நல்ல நாளிலே கேரல் சர்வீஸை நாங்கள் இங்கே கொடுக்க இருக்கிறோம். नए यरूशलेम कलीसिया के जरिए ये शुभ दिन में कैरल सर्विस यहाँ शुरू कर रहे हैं. புதிய எருசலேம் சபை மும்பை ஹெட் குவார்ட்டரிலிருந்து தேவனுடைய திருச்சபையின் மூலமாக இந்த கேரல் சர்வீஸ் நடத்தப்படுகிறது. नया यरूशलेम कलीसिया जो मुंबई में ब्रांच स्थान है वहां से इस कैरल सर्विस शुरू होती है. இது உங்களுக்கு ஆன்லைனிலும் யூடியூபிலும் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. इसे ऑनलाइन और यूट्यूब में आपको दिया जाता है. தேவனுடைய பிள்ளைகளும் இவங்களை கவனித்து இதன் மூலமாக நீங்களும் தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். प्रभु के लोग इसे देखें और इसी के द्वारा प्रभु के आशीष को पाएं. और மிகுந்த மகிழ்ச்சிகரமான நாளே நமக்கு காணப்படுகிறது. एक बड़ी आनंद के दिन है हमारे. உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். विश्व भर में इसे मनाते हैं. நாமும் இந்த நாளை கொண்டாடுகிறோம். हम भी इसे इस शुभ दिन में मनाते हैं. லாக்டவுன் அந்த காரணத்தினாலே நாம் வெளியே கடன் சென்று நம்முடைய இதை நடத்த முடியவில்லை, கேரள நடத்த முடியவில்லை. लॉकडाउन के कारण हम बाहर जाकर इस कैरल सर्विस कर नहीं पाया. ஆனபடினாலே திருச்சபையிலே இருந்து இவைகளை தேவனுடைய ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆவலோடு கூட இது கொடுக்கப்படுகிறது. इसीलिए कलीसिया के द्वारा प्रभु के लोगों के लिए ये देना चाहिए करके इसी मकसद में ये दिया जाता है. தேவனாகிய கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படி நாம் ஜெபம் பண்ணுவோம். முதலாவதாக परमेश्वर इसे आशीष करने के लिए हम प्रार्थना करेंगे. அன்பின் ஆண்டவரே தம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். प्रेमी परमेश्वर हम स्तुति धन्यवाद और महिमा करते हैं. கர்த்தராகிய இயேசு உலகத்தில் வந்து பிறந்தபடியினாலே அதை மகிழ்ச்சிகரமாக கொண்டாடும்படியா இப்படிப்பட்ட கேரள சர்வீஸ் எல்லாம் உண்டாக்கப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். प्रभु यीशु मसीह इस धरती पर जन्म होने के कारण ऐसा आनंद मनाने के लिए इस कैरल सर्विस शुरुआत किया गया, इसलिए आपको धन्यवाद. உலகம் முழுவதற்குமாக கர்த்தராகிய இயேசு இருக்கிறபடியால் உலகம் முழுவதும் கொண்டாடுகிறார்கள், நாங்களும் இதை இப்பொழுது கொண்டாடுகிறோம். विश्व भर के लिए मसीह यीशु है, इसीलिए विश्व भर में इसे मनाए जाते हैं और हम भी इसे मनाते हैं. எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்தருளுவீராக. प्रभु इसे आशीष करके நாங்கள் அருமையான பாடல்கள் மூலம் நாங்கள் அந்த தேவனுடைய திருச்சபை கோயரை அதர் பாடி உம்முடைய நாமத்தை மேம்படுத்த அனுக்கிரகம் செய்வீராக. कलीसिया के द्वारा अच्छे गीत गाकर हम प्रभु के नाम की महिमा करें. இதில் தேவனுடைய செய்தியும் கொடுக்கிறோம், தேவனாகிய கர்த்தர் அதையும் ஆசீர்வதிப்பீராக. प्रभु के संदेश भी हम देने वाले हैं, प्रभु परमेश्वर उसे भी आशीष இந்த करिए. கூட்டத்தின் முழு பொறுப்பையும் தம்முடைய அன்பு கரத்திலே ஒப்படைக்கிறோம். ये सभा की पूरी जिम्मेदारी आपके प्रेमी हाथों पे समर्पण. தம்முடைய சித்தத்தின்படி எங்களை ஆசீர்வாதமாய் நடத்திட வேண்டுமாய் ஜெபம் பண்ணுகிறோம். आपकी इच्छा के अनुसार इसे आशीष के ओर से करा के எங்கள் மத்தியிலே பிரசன்னமாய் இருப்பீராக. हमारे मध्य में आपके प्रसन्नता हो. தூய ஆவியானவர்களை நிரப்புவீராக. पवित्र आत्मा परमेश्वर हमें भरे. உம்முடைய நாம மகிமைக்கென்று இதை நாங்கள் செய்கிறோம். आपके नाम की महिमा के लिए हम इसे कराते இதை हैं. ஆசீர்வதித்தருளும். इसे आशीष करिए. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பரம பிதாவே. यीशु मसीह के नाम से प्रार्थना करते हैं हमारे पवित्र परमेश्वर. आमीन. हालेलुया हालेलुया.
தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम को धन्यवाद हो। மிகுந்த மனமகிழ்ச்சி நாளாய் நமக்கு இது காணப்படுகிறது. बहुत बड़ी आनंद का दिन है यह। ஒரு மாத காலமாக உலக எங்கிலும் எல்லோரும் இதை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். एक सप्ताह से विश्व भर में ये दिन को मनाते आते हैं। கிறிஸ்துமஸ் ட்ரீகள் வைத்து பலவிதமான அலங்கார வண்டிகளிலே பலவிதமான அலங்காரங்கள் செய்து ஆடலுடன் பாடலுடன் இதை அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். क्रिसमस का ट्री भी रखते हैं और जो नाचते गुस्ते हुए और लोग सड़क पे प्रभु के नाम की महिमा करते हैं। கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார் என்கிறதை அவர்கள் அறிந்து மிகுந்த மகிழ்ச்சியாக அதை கொண்டாடுகிறார்கள். प्रभु यीशु मसीह से ये सलामत ये संसार में जन्म हुआ करके पहचानते हुए ये दिन को वे लोग मनाते हैं। அவர் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை அறிந்தோ அறியாமலோ ஜனங்கள் எல்லோரும் மிகுந்த மகிழ்ச்சியாக உலகம் முழுவதிலும் கொண்டாடுகிறார்கள். ये संसार के अंदर उसके जन्म किस कारण के लिए हुआ करके जाए न जाने या नहीं भी जाने तो भी इस क्रिसमस के दिन को मनाते हैं। தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இவற்றை நன்றாக அறிந்திருக்கிறோம். परमेश्वर के लोग हम इसे अच्छे से पहचानते हैं। கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக உலகத்திற்கு வந்தார்? प्रभु यीशु मसीह किस कारण के लिए इस धरती पर आया है? அவர் எதற்காக குமாரனாக தேவனால் இந்த உலகத்துக்கு கொடுக்கப்பட்டார்? क्यों एक पुत्र के हिसाब से प्रभु की ओर से इस संसार में वो दिया गया? அவர் இந்த உலகத்தில் வந்தபடியால் இந்த உலகத்தில் என்ன மாற்றம் உண்டாகிறது? इस संसार में वो आने के कारण इस जगत पे क्या बदल हुआ? அவர் உலகத்தில் வந்தபடியாலே ஜனங்கள் என்ன ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டார்கள்? इस संसार में आने के कारण लोगों क्या आशीष को पाए हैं? இதை अनेक மக்கள் பெற்றிருக்கிறார்கள், அறிந்திருக்கிறார்கள். इसे बहुत सारे लोग पाए भी है, जानते भी हैं। அதற்காக நாம் தேவனுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரிப்போமாக. इसीलिए परमेश्वर के पवित्र नाम को हम धन्यवाद லூக்கா करेंगे। 2ஆம் அதிகாரம் 11 12 வசனங்களில் நாம் பார்க்கின்ற பொழுது लूका दूसरी अध्याय 11 और 12वां वचन में तब हम पढ़े तो பயப்படாதிருங்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறது. मत डरो करके वहां पर लिखा இதோ है। எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று தேவதூதன் சொன்னார். देखो सब लोगों के लिए एक आनंद के शुभ संदेश सुनाता हूं करके स्वर्ग के दूत ने वहां पर कहा है। இன்று கர்த்தராகிய கிறிஸ்து ரட்சகர் உங்களுக்கு பிறந்து இருக்கிறார் என்று அங்கே சொல்லப்பட்டது. आज के दिन मसीह यीशु जो उद्धार करता है धरती पर जन्म हुआ करके लिखा है। நீங்கள் எதற்குமே நீங்கள் பயப்பட வேண்டாம். किसी के लिए भी तुम मत डरना। இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொன்னார். देखो सब लोगों के लिए एक आनंद और बड़ी आनंद ले आने वाला शुभ संदेश करके वो कहता है। இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு பிறந்திருக்கிறார். आज मसीह जो यीशु कहला जाता है वो तुम्हारे लिए जन्म हुआ है। இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததை மிகுந்த மகிழ்ச்சியாக இங்கே அறிவிக்கப்பட்டது. यीशु मसीह धरती पर आया यही बहुत आनंद करके लिखा है। அங்கே மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே मत्ती पहली अध्याय की 21वां वचन पर அவள் ஒரு குமாரனை பெறுவாள், वो एक पुत्र जनेगी, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார்கள். उनको यीशु करके नाम रखेंगे, ஏனெனில் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று அங்கே செய்தி அறிவிக்கப்பட்டது. क्योंकि अपने लोगों के पाप को हटाकर उन्हें उद्धार करेंगे करके वहां पर कहा गया। அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று சொல்லப்பட்டுள்ளது. वो अपने लोगों के पाप को हटाकर उन्हें उद्धार करेंगे करके वहां लिखा है। கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே गलातियों 4:7 पर காலம் நிறைவேறின போது தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பினார் என்று எழுதப்பட்டுள்ளது. तब समय पूरा हुआ तो परमेश्वर ने अपने पुत्र को इस धरती पर भेजा करके लिखा है। கர்த்தராகிய இயேசு இந்த உலகத்தில் எதற்காக பிறந்தார்? प्रभु यीशु मसीह धरती पर क्यों जन्म हुआ है? ஜனங்களுடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக அதற்காக இந்த உலகத்தில் கடந்து வந்தார். लोगों के पाप को क्षमा करने के लिए ये धरती पर उतर आया। அதற்காக அவர் எல்லாருடைய பாவங்களையும் தம்மில் ஏற்றுக்கொண்டு ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார். इसी के लिए वो सबके पापों को अपने ऊपर उठा लिया, अपने रक्त बहकर मरकर गाड़ा जाकर तीसरा दिन जी भी उठा है। அவர் என்றென்றும் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறார். वो सदा काल के लिए जीवन पे रहने वाला परमेश्वर அந்த है। கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாமும் விசுவாசித்து நம்முடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது उस यीशु मसीह को हम भी विश्वास करके तब हमारे मन में स्वीकार कर लेते அவர் हैं। நம்முடைய உள்ளத்திலே ஒரு பிறக்கிறார். वो हमारे मन में भी
होते हैं। யோவான் முதலாம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே यूहन्ना पहले अध्याय 12वां वचन அவர் है, நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் उसके नाम के ऊपर जितने भी विश्वास करते அவரை हैं, விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ विश्वास करके जितने लोग उन्हें धर लिया है, அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று எழுதப்பட்டுள்ளது. उतने लोग परमेश्वर के पुत्र कहला जाने के लिए उनको अधिकार दिया करके लिखा है। இயேசு கிறிஸ்துவினுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக அவர் வந்தார் என்று அங்கே எழுதப்பட்டுள்ளது. यीशु मसीह हमारे पापों को क्षमा करने के लिए आया करके वहां पर लिखा है। அப்படி விசுவாசத்தை ஏற்றுக்கொள்கிறவர்களிடத்திலே ஆண்டவர் வருகிறார். ऐसा विश्वास करके जो कोई धर लेते हैं उनके पास यीशु मसीह आते हैं, அவர்களை நம்முடைய பிள்ளைகளாக அவர் ஏற்றுக்கொள்கிறார். उन्हें अपने संतान करके ग्रहण करते हैं। இதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். इसे हम शास्त्र में पढ़ते हैं। அவர் தம்முடைய பிள்ளைகளாக நம்மை அவர் ஏற்றுக்கொண்டார். उन्होंने हमें अपने पुत्रों करके स्वीकार किया है। இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்திருந்தார். यीशु मसीह धरती पर आया, ஜனங்களுடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார். लोगों के पापों के लिए वो मरा भी। அவர் உயிர் தெழுந்த பின்பு वो जी उठने के बाद இந்த உலகத்திலே சகல வானத்தில் பூமியில் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. इस संसार में आकाश और पृथ्वी पे पूरे अधिकार मुझे दिया गया है। நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் நீங்கள் சுவிசேஷத்தை உங்களை சீஷராக்குங்கள். तो जाकर सब लोगों के शुभ संदेश बनाओ, हर जातियों को सुनाओ और उन्हें चेला बनाओ। அவர்களை சீஷராக்கி அவர்களுக்கு நான் உங்களுக்கு உபதேசித்த யாவும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்றார். उनको चेला बनाना और मैं तुम्हें शिक्षा दिया है उनको उपदेश देना करके और उन्होंने कहा है। இதை பெற்றுக்கொண்ட அப்போஸ்தலர்கள் और जो प्रेरितों इसे पाया है, கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரிசுத்த ஆவியை கொடுத்த பின்பாக मसीह यीशु जी उठकर पवित्र आत्मा देने के बाद இந்த செய்தியை அறிவித்தார்கள். ये समाचार सुनाया है। இப்போ நாம் உலகத்திலே கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி அறிவிக்கிறோம். अब ये संसार में मसीह के जन्म के बारे में हम बता அவர் रहे हैं எதற்காக கடந்து வந்தார் என்றவர்கள் திட்டம் தெளிவாக நாம் உபதேசிக்கிறோம். और वो क्यों इस धरती पर आया करके पक्का करके हम उनको उपदेश भी देते हैं। அப்பொழுது அவர்கள் விசுவாசத்தை ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். तब वे लोग विश्वास करके परमेश्वर को स्वीकार करते हैं। அப்படியே அந்நாளில் வந்து அப்போஸ்தலன் பேதுரு பேசுகின்ற பொழுது ऐसे उन दिनों में प्रेरित पत्र जब संदेश दे रहा था, ஜனங்களால் அந்த பிரசங்கத்தை கேட்டு அவர்கள் இருதயத்தை குத்தப்பட்டவர்களாக लोगों उनके जो संदेश सुना और अपने मन में पछताते हुए, சகோதரர் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். ये साहिबों हम क्या करना है? நீங்கள் முதலாவது எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும். पहले तुम सब लोग मन फेरना, பாவ மன்னிப்புக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். पाप की क्षमा के लिए यीशु के नाम से बपतिस्मा तो पाना है। உங்களுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் கொடுக்கப்படும். इसके बाद पवित्र आत्मा के अभिषेक दिया நீங்கள் जाएगा பிரசங்கத்தோடு ஏற்றுக்கொண்டு அந்த தினத்திலே 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள். और उस दिन इस बात को सुनते हुए यीशु को धर लिया और लगभग 3000 लोग बपतिस्मा पाए। அவர்கள் அப்போஸ்தல உபதேசத்திலே वे लोग प्रेरितों के उपदेश में அநியோன்யத்திலே और उनके जो सह संबंध में ஐக்கியத்திலே और संगति में, அப்பம் பிடிக்கிறதிலே रोटी तोड़ने में, ஜெபம் பண்ணுவதிலே प्रार्थना करने में உறுதியாய் தரித்திருந்தார்கள். लाउलिन रहे। இந்த செய்தி கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, इसे सुनने वाला प्रेमी प्रभु के लोग, நாமும் நம்முடைய ஆண்டவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற பொழுது हम भी जब हमारे परमेश्वर का जन्मदिन जब मानते हैं, இவையெல்லாம் அறிந்து மற்றவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். इसे हम जानते हुए और लोगों को इसे बोलना भी है। அவர்களும் பாவத்திலிருந்து ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். वे लोग भी पाप से क्षमा पाना है। பல மதங்களில் கடவுள் வந்து அவதாரம் வந்து எடுத்தார் என்று சொல்லப்பட்டுள்ளது. कई धर्मों में यह भी लिखा है कि जो भगवान अवतार लेके आया ஏன் है, அவதாரம் எடுத்தார் என்றால் தீமை செய்கிறவர்களை அழிக்கும்படியாக ஒரு அவதாரம் எடுத்தார் என்று எழுதப்பட்டுள்ளது. क्यों वे लोग अवतार लिया? इसलिए कि जो बुराई करते हैं उनको नाश करने के लिए। அப்படி தீமை செய்வர்களை அழித்துக் கொண்டிருந்தால் எல்லோரும் அழிய வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். ऐसी बुराई करने वाला को नाश करे तो सब लोग नाश होने ही पड़ेगा। நம்முடைய தேவனாகிய கர்த்தரோ लेकिन हमारे प्रभु परमेश्वर தீமை செய்வர்களை அழிக்கிறதற்காக வரவில்லை, बुराई करने वाला को नाश करने के लिए नहीं आया, அவர்களை ரட்சிக்கும்படியாக வந்தார். उन्हें उद्धार करने के लिए आया। அவர்களுக்குள்ளாக இருக்கிற தீமையை அழிக்கும்படியாக அவர் வந்தார். उनके अंदर जो बुराई है उससे नष्ट करने के लिए आया। பிசாசின் கிரியை அழிக்கும்படியாக தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று எழுதப்பட்டுள்ளது. शैतान की क्रिया को नष्ट करने के लिए परमेश्वर के पुत्र के प्रकट हुआ करके लिखा है। பிசாசான் மனுமக்களிலே போது பலவிதமான தீமையை நடக்கும்படியாக கிரியை வந்து அவன் கிரியை செய்கிறார். शैतान जो मानव लोगों के मन में घुसकर कई बुराई करने के लिए वो आ रहा। இயேசு கிறிஸ்து வந்தார் என்றால் பிசாசின் கிரியைகளை அழித்துக் கொள்ளும்படியாக வந்தார். लेकिन यीशु मसीह आया तो शैतान की क्रिया को नष्ट करने के लिए आया। மக்களிடத்தில் காணப்படுகிற தீமைகளை அகற்றும்படியாக வந்தார். लोगों के बीच में जो
जो बुराई है उसे हटाने के लिए आया। அதுதான் ஒரு பெரிய நற்செய்தியாக நமக்கு காணப்படுகிறது. यही एक बड़ी शुभ संदेश है हमारे लिए। அதோடு மாத்திரமல்லாமல் केवल उतना नहीं, அவர் உலகத்தில் அன்பு குறித்து ஒரு பிரசங்கித்தார். ये संसार में प्रेम के बारे में प्रचार किया। அவர் अன்பாகவே இந்த உலகத்திலே வந்தார். वो बड़ी प्रेम से ही आया है। நாம் பாவிகளாய் இருக்கையிலே हम जब पापियों थे, கிறிஸ்து நமக்காக அவர் மரித்தார். मसीह यीशु हमारे लिए वो मरा। அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது उसे विश्वास करके जब हम मानते हैं, நாம் ரட்சிக்கப்படுகிறோம். हम उद्धार पाते हैं। நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ अपने एकलौता पुत्र के ऊपर जो कोई विश्वास करते हैं, அவன் கெட்டுப்போகும் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு वो नाश ना हो बल्कि अनंत जीवन அவரை पाएंगे। தந்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று எழுதப்பட்டுள்ளது. उन्हें देखकर इतना बड़ी प्रेम सन धरती पर वो किया करके शास्त्र में लिखा है। பாவிகளாய் காணப்பட்டோம். हम पापियों थे, நம்மீது அவர் அன்பு கூர்ந்தார். हमारे ऊपर उसने प्रेम किया। நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, हम उनको नहीं चुना, அவர் நம்மை தெரிந்து கொண்டார். उन्होंने हमें चुन के நமக்காக அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தார். हमारे लिए अपने प्राण भी दिया। பாவிகளாய் நமக்கு அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்து தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். पापियों हमें अपने जीवन देकर अपने जो प्रेम को प्रकट किया। ஆனால் நம்முடைய தேவன் அன்பாகவே இருக்கிறார். इसलिए हमारे परमेश्वर प्रेम है। இந்த அன்பை உலகத்திலே காண்பிக்கும்படியாக அவர் இங்கே வந்து உலகத்திலே பிறந்தார். इस प्रेम को धरती पर दिखाने के लिए इस संसार में उसकी जन्म हुआ। கர்த்தர் இயேசு இந்த உலகத்தில் இருந்த நாட்களிலே प्रभु यीशु मसीह जब इस दुनिया में था, தம்முடைய சீஷர்களோடு பேசினார். अपने चेलों से बातें किया। நான் உங்களிடத்தில் அன்பு கூறுவது போல जैसे मैं तेरे साथ प्रेम करता हूँ, நீங்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருக்க तो வேண்டும். भी आपस में प्रेम करना। நீங்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் जब आपस में तुम प्रेम करे तो அதனால் உங்களுடைய சீஷர்கள் அறிந்து கொள்வார்கள். इसी के द्वारा लोग पहचानेंगे तुम मेरे चेले हो। நமது உலகத்திலே கடந்து வந்து என்னென்னலாம் செய்தேனோ, इस संसार में आकर मैंने जो जो किया, எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று உங்களுக்கு கற்றுத் தந்தேனோ, जैसे जैसे जीने के लिए मैंने तुझे सिखाया, அதெல்லாம் நீங்கள் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லி கடந்து சென்றிருக்கிறார். उसी प्रकार तू जीते रहना कह के प्रभु हमसे कह कर गया है। அவர் பிறக்கிறதுக்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பாகவே और जो उसके जन्म के 700 साल के पहले ही ஏசாயா தீர்க்கதரிசி அவரை குறித்து சொல்லி இருக்கிறார். जैसे यह नबी ने उसके बारे में कहा, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், हमारे लिए एक पुत्र जन्म हुआ, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். एक बालक हमारे लिए दिया गया, கர்த்தர் ஒரு தோளின் மேல் जो இருக்கும். कि खाने पर होगा। அவர் நாமமே அதிசயமானவர். उसके नाम अक्षमा है, அவர் ஆலோசனை கர்த்தர். वो आलोचना करता है, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், वो सर्वशक्तिमान நித்திய परमेश्वर, பிதா, नित्य काल के पिता, சமாதான பிரபு என்று 700 கிறிஸ்து பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் அறிவித்திருந்தார். शांति के राजकुमार कहा जाएगा करके मसीह जन्म होने का 700 साल पहले ही कह दिया। உலகத்தில் வந்தபோது அதிசயங்கள் அற்புதங்களை நடப்பித்தார். ये संसार में जब वो आया तो अक्षमा आदि से कामों को करवाया, பலவிதமான பிசாசின் பிடியிலிருந்து விடுவித்தார். नाना प्रकार के लोगों को शैतान के बंधन से छुटाया, பலவிதமான வியாதியில் இருந்தவர்களை குணப்படுத்தினார். कई प्रकार के बीमारियों को चंगा किया, ஏராளமான நன்மைகளை செய்தார். कहीं भलाई किया, பலவிதமான கஷ்டங்களில் நஷ்டங்களில் மக்களை அவர் விடுவித்தார். नाना प्रकार का कष्ट और नष्ट में जो लोग थे उनको छुटाया, அவர் பாவங்களை பரிசுத்தமாக்கினார். जो पापियों को पवित्र किया। பல காரியங்களை இந்த உலகத்திலே அவர் நமக்காக செய்தார். कई कार्य इस संसार में वो हमारे लिए किया। அவர் தான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லப்பட்டுள்ளது. वही सर्वशक्तिमान परमेश्वर, அவர் சமாதான பிரபு என்று சொல்லப்பட்டுள்ளது. शांति के राजकुमार। இந்த உலகத்திலே சமாதானத்தை தர வேண்டுமானால் इस संसार में अगर शांति पाना चाहते हो, அதற்கு அதிகாரியாக இருக்க நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த சமாதானத்தை தர முடியும். उसके अधिकारी हमारे प्रभु यीशु मसीह केवल उसे दे सकता है। உலகத்திலே வாழ்கிற நாட்களில் இவையெல்லாம் நமக்கு போதித்து கடந்து சென்றிருக்கிறார். संसार में जीते वक्त ये सब हमें शिक्षा देकर गया। இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற அருமையான தேவனுடைய ஜனமே, इस प्रभु के वचन सुनने वाला प्रेमी प्रभु के लोग, நீங்கள் உங்களை தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுப்பீர்களா? आप अपने को परमेश्वर के हाथों पर सौंपो। அவருடைய பிள்ளைகளாய் வாழ்வதற்கு உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? उनके जो पुत्र करके जीने के लिए सौंपो। நாம் அவருக்கா வாழ்ந்திருக்கிறோம் என்பதை உலகத்திலே காண்பிக்க வேண்டும். हम उनके लिए जीते करके संसार में दिखाना है। நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியினாலே हम मसीह को स्वीकार किया, நான் इसीलिए பாவத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறேன். हम पाप से छुटकारा पाया। நான் ஒரு நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். मैं एक धर्मी हूँ, நான் ஒரு பரிசுத்தவானாக்கப்பட்டிருக்கிறேன். मैं एक पवित्र जन बना, நான் ஒரு உலகத்தில் ஒரு நல்ல மனிதனாய் மாறி இருக்கிறேன். हम एक अच्छे व्यक्ति संसार में बना। தீமை செய்யாமல் மற்றவர்களுக்கு நன்மையை செய்கிறேன். बुराई नहीं करता हूँ बल्कि भलाई लोगों के இந்த लिए करता உலகத்தில் हूँ। அநேக நன்மைகளை செய்ய எனக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். इस संसार में अनेक भलाई करने के लिए परमेश्वर मुझे अनुग्रह किया है। சொந்தமுடைய வாழ்கிறேன் என்று இந்த உலகத்திலே சாட்சியாக காணப்பட வேண்டும். जैसा वो कहा उसी प्रकार
मैं जीऊंगा करके संसार में गवाह के रूप में जीना है। அவர் ஒரு ஸ்டேஜில் அவர் சொல்லுகின்ற பொழுது और एक मंच पर कहने के समय உன்னுடைய சத்துருக்களை சிநேகிப்பாயாக, अपने जो शत्रुओं से तुम प्रेम करना, சபிக்கிறவனை ஆசீர்வதிப்பாயாக, जो श्रापी तुम्हें करता है उनको आशीष देना, ஆசீர்வதிப்பதற்கு சரியாக இருப்பாயாக. तो आशीष ही करना, श्रापित मत करना। ஏனென்றால் क्योंकि நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நான் உன்னை அழைத்திருக்கிறேன். जो आशीष को पाने के लिए मैं तुझे बुलाया हूँ, நான் உன்னோடு பலத்தை கிரி நடப்பிப்பேன். मैं तेरे साथ रहकर बलवंत कार्य करूंगा। நான் உலகத்துக்கு வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். और इसी के लिए मैं धरती पर आया हूँ करके यीशु ने कहा। அருமையான தேவனுடைய ஜனமே, प्रेमी प्रभु की लोग, கேரள சர்வீஸை கொண்டாடுற நல்ல நாளிலே और इस कैरल सर्विस मनाने के इस दिन நம்முடைய கர்த்தராகிய இயேசு இந்த உலகத்திலே கடந்து வந்தார். हमारे प्रभु यीशु मसीह धरती पर आया, நம்மை ரட்சிக்கும்படியாக கடந்து வந்தார். हमें उद्धार करने के लिए आया, பலவிதமான கஷ்டங்களை விடுவிக்கும்படியாக கடந்து வந்தார். नाना प्रकार का कष्ट छुटाने के लिए நம்மை आया, ஆசீர்வாதத்தை உயர்த்தும்படியாக கடந்து வந்தார். हमें आशीष करके ऊंचा करने के लिए आया, நமக்கு ஒரு நித்திய ஜீவ வாழ்வை தர வந்தார். हमारे लिए एक आनंद जीवन देने के लिए आया, நமக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். हमारे लिए एक स्थल को तैयार करने के लिए गया। அவர் மறுபடியும் வந்து நம்மை அவரோடு அழைத்து செல்வார். फिर वो आकर हमें उनके संग ले चलेंगे। அதுவரை இந்த உலகத்தில் அவருக்காக நாம் ஜீவிக்க வேண்டும். जब तक इस संसार में हम उनके लिए जिए, அவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும். उनके लिए सेवा करें அவரை பிரசாதத்தை அறிவிக்க வேண்டும். और उन्हीं को प्रचार करें, அநேக மக்களை தேவனுடைய திருச்சபையை கூட்டி சேர்க்க வேண்டும். अनेक लोगों को प्रभु के मंडली में ले आना है, அநேக மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். अनेक लोग उद्धार पाना है। ஆனபடியால் தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்படுகிற நாம் ஒவ்வொருவரும், इसीलिए प्रभु के लोग, हम हर लोग, ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவரும், जो प्रभु को अंगीकार करने वाला हर एक लोग, நாம் கிறிஸ்துமஸ் என்று ரொம்ப மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறோம். वह जो क्रिसमस करके बहुत आनंद से मनाते हैं, அது அவசியம்தான். वो जरूर है। அதோடு கூட கர்த்தர் எதுக்காக வந்தார் என்று அறிந்து அதனுடைய பலன்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். उसके साथ साथ परमेश्वर क्यों आया करके उसके प्रतिफल भी हम पाना है। நாம் उन्मेयவர்களாய் இருக்க வேண்டும். हम सच्चाई पे रहना, ஒழுக்கமானவர்களை செய்ய வேண்டும். सच्चाई बातों को करना, நீதியானவர்களை செய்ய வேண்டும். धार्मिक बातों को करना, கீர்த்தியுள்ளவர்களை செய்ய வேண்டும். कीर्तन करना है, புண்ணியமானவர்களை செய்ய வேண்டும். पुण्य लोगों को करना है। உலகத்தில் கிறிஸ்துவோட புகழாய் வாழ வேண்டும். इस संसार में जो मसीह लोग की कीर्ति के हिसाब से जीना, நம்மை பார்த்து अनेक மக்கள் கிறிஸ்துவோட கடந்து வர வேண்டும். हमें लेकर अनेक लोग मसीह के पास आना है। வார்த்தையை உங்களை எல்லாரும் நாங்கள் அழைக்கிறோம். इस वचन सुनने वाला आप सबको हम बुलाते हैं। கிறிஸ்துவை நீங்கள் உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது इस मसीह को जब आप भी अपने मन में स्वीकार करें, அவர் உங்களுடைய பாவத்திலிருந்து மன்னிப்பார். वो आपके जो पापों से तुमको क्षमा அவர் करेगा, சொந்த பிள்ளையாக அவர் ஏற்றுக்கொள்வார். अपने को के संदान करके உங்களுக்கு करेगा। பரலோகராஜ்யத்தை உங்களுக்கு வந்து வாக்குறுகிறார். तुम्हारे लिए स्वर्ग दूंगा करके वादा, இந்த उलगिल தேவன் உங்களோடு கூட இருப்பார். ये संसार में भी आपके साथ रहेंगे। அவர் ஒரு குமாரனை பெறுவார். वो एक पुत्र जनेंगे, அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். उनको इम्मानुएल करके नाम रखेंगे। இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று எழுதப்பட்டுள்ளது. इम्मानुएल के मतलब यह है कि परमेश्वर हमारे साथ है। பெரிய மகிழ்ச்சியான காரியம், ஆண்டவர் எப்போதும் நம்மோடு கூட இருக்கிறார். बड़ी आनंद की खुशी की बात यह है कि परमेश्वर सदा हमारे साथ है। நாம் எங்கே இருந்தாலும் நமக்கு பாதுகாவலாக இருக்கிறார். जहाँ भी रहे हमारी सुरक्षा उसके पास, அவர் நம்ம நடத்துகிறவராக இருக்கிறார். हमें चलाने वाला நம்மை है, ஆசீர்வதிக்கிறவராக हमें இருக்கிறார். आशीष करने वाला है, பரலோக சந்துக்குள்ள நம்ம கொண்டு செல்லும் மிகுந்த கவனமுள்ளவராக இருக்கிறார். हमें स्वर्ग में ले चलने के लिए बहुत ध्यान से रहते हैं। நாம் உங்கள் கிறிஸ்துவை உங்கள் உள்ளத்திலே ஏற்காதவர்கள் ஏற்றுக்கொள்ளவும், और जो मसीह को अपने मन में जो नहीं माने आप भी माने, ஏற்றுக்கொண்டால் அவருக்காக ஜீவிக்கவும், जो मान लिया है वे उनके लिए जिए, அவருக்காக ஜீவிக்கிறவர்கள் ஊழியம் செய்யவும், उनके लिए जीकर उनके लिए सेवा करें, அவருடைய நாமத்தை உயர்த்தி காண்பிக்கும்படி எங்கள் அன்புடன் उसके கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். नाम को ऊंचा करके दिखाने के लिए प्रेम से आपसे मांग இதை करते हैं। அறிந்து இந்த கிறிஸ்துமஸை மிகுந்த மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம். इसे जानकर मसीह का क्रिसमस को हम बड़ी आनंद से இந்த செய்தி मनाएं। நம்ம அறிந்து உள்ளதற்கு ஆண்டவர் கிருபை செய்தவுடன் நம்ம ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். इस संदेश को समाचार को सुनने के लिए प्रभु हमें अनुग्रह किया, इसलिए परमेश्वर को हम धन्यवाद அநேக दें। மக்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதாக, अनेक लोगों के लिए ये आशीष ले आए, நம்ம கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக, इसी के द्वारा परमेश्वर के அவருடைய नाम நாமமே में மகிமைப்படட்டும். उसके नाम ही महिमा हो। எல்லா மகிமையும் தேவனுக்கு. हर एक महिमा परमेश्वर के लिए। ஆமென். ஹalleluya. 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 हालेलुया।
அன்பின் ஆண்டவரே தம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். लेकिन परमेश्वर आपको स्तुति करते हैं, महिमा करते हैं. இந்த மகிமையான நாளுக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். इस महिमा के दिन के लिए आपको धन्यवाद. உம்முடைய ஊழியர்களும் பிள்ளைகளும் நாங்கள் எல்லோரும் தேவனுடைய திருச்சபை புதிய சபையை ஹெட் குவார்ட்டர் கடந்து வந்து உமக்கு இந்த கேரல் சர்வீஸ் நடத்த நீர் அனுகிரகம் செய்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். आपके सेवकों, आपके लोगों यहाँ उचित स्थान में मिलकर इस कैरल सर्विस चलाने के लिए अनुग्रह किया, इसलिए आपको धन्यवाद. உம்முடைய சமூகத்திலே கூடி வருகின்ற பொழுதெல்லாம் தேவரீர் எங்களுடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்புகிறீர். जब भी हम आपके चरण पे आते हैं, परमेश्वर आपके आशीषों से हमें உம்மை பற்றி நாங்கள் அதிகமாக அறிந்து கொள்ள எங்களுக்கு நீர் அனுகிரகம் செய்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். आपके विषय का अधिकतर जानकारी पाने के लिए हमें अनुग्रह किया, इसलिए आपको धन्यवाद. நாங்கள் பெற்ற இந்த ரட்சிப்பை உலக மக்கள் யாவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் இப்பொழுது ஆசிக்கிறோம். हम ये चाहते हैं कि जो आशीष, जो उद्धार हम पाए हैं, इसे संसार वासी सब लोग पाए. நீர் கொடுத்த உம்முடைய செய்தியை நாங்கள் அறிவித்திருக்கிறோம். आपने जो संदेश दिया है उसे हम बता இதை देते हैं. குரானை கேட்கிற அத்தனை மக்களுடைய உள்ளத்திலும் நீர் கிரியை जो செய்கிறார்கள். ये संदेश सुने हैं उतने लोगों के मन में आप कार्य करिए கர்த்தராகிய இயேசு அவர்களை அறிந்து கொள்ளவும், और प्रभु यीशु मसीह के पहचान அவரை करें, ஏற்றுக்கொள்ளவும், उसे ग्रहण அவர்கள் करें, ரட்சிக்கப்படவும், वे लोग उद्धार पाए, தேவனுடைய உலகத்திலே ஜீவிக்கவும், प्रभु के संतान बन के संसार में உம்முடைய जीवित வருகையை रहें, ஆயத்தப்படவும் அனுக்கிரகம் செய்கிறார்கள். आपके आगमन के लिए तैयार உம்முடைய होने நாம का மகிமைக்கு நீர் ஆசீர்வதித்தருளும். आपके नाम की महिमा के लिए इसे आशीष தொடர்ந்து கிறிஸ்துமஸ் பண்டிகையை நீர் ஆசீர்வாதமாக நடத்தித்தாரும். निरंतर मसीह के जो त्योहार को आशीष की ओर से कराकर दीजिए. அநேக மக்கள் கடந்து தொழுதோடு அனுக்கிரகம் செய்யும். अनेक लोग आकर दंडोत करने के लिए अनुग्रह करें. உம்மை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள அனுக்கிரகம் செய்யும். आपको और भी अधिकतर पहचान करने के लिए अनुग्रह करें. உம்மை மகிமைப்படுத்த அனுக்கிரகம் செய்யும். आपके महिमा करने के लिए உம்முடைய अनुग्रह करें. ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் செய்யும். आपके आशीष को भरपूर पाने के लिए अनुग्रह இந்த करें. கேரள சர்வீஸ் நீர் ஆசீர்வாதமாக நடத்தி கொடுத்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். इस कैरल सर्विस को आशीष की ओर से चलाकर दिया, इसलिए धन्यवाद. எல்லா துதி கனங்களும் தமக்கே செலுத்துகிறோம். हर एक सुधी महिमा आदर आप ही को देते हैं. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பரம பிதாவே. यीशु मसीह के नाम से प्रार्थना करते हैं हमारे पवित्र परमेश्वर. आमीन. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அன்பின் ஐக்கியமும் இப்பொழுது எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. आमीन. ஹalleluya.